மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சையில் இடதுசாரி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதில் ஊசலாட்டம் கூடாது என்று சிபிஎம் அரசை வலியுறுத்தியிருக்கிறது. மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சையில் இடதுசாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். ஆர்ப்பாட்டத்தில் பே சண்முகம், மு வீரபாண்டியன், ராஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது ஆர்ப்பாட்டத்தின் காட்சிகளை பார்க்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பே சண்முகம் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். காட்சிகளை பார்க்கலாம். திட்ட அறிக்கை தயாரிப்பது, பூமி பூஜை போடுவது, நாங்கள் கட்டிய தீர்வோம் என்று சவால் விடுவது போன்றவையெல்லாம் இரு மாநில மக்களிடையே நல்லுறவை கெடுக்கக்கூடிய செயல். இத்தகைய முறையில் கர்நாடக மாநில அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுமானால் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். அத்தகைய ஒரு நிலையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அனுமதிக்க கூடாது. 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போது அதன் மீது எந்த விதமான மேல்முறையீட்டுக்கும் செல்ல முடியாது. அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இந்த தீர்ப்பை மாற்ற முடியாது என்கிற அறுதியிட்ட தீர்ப்பை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் அனைவரும் அந்த தீர்ப்பை மதித்து நடந்து கொள்ள வேண்டுமே தவிர கர்நாடக மாநில அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்கிற முறையில் நடந்து கொள்வது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இரண்டாவது, தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அதில் எந்த விதமான ஊசலாட்டமோ சமரசமோ கூடாது. மாறாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அது யார் ஆட்சியில் இருந்தாலும் மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உறுதியான நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வற்புறுத்த விரும்புகிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் மூச்சும் காவிரி என்பார். காவிரியினுடைய தொன்மையும் காவிரியினுடைய நீண்ட நெடுங்கால பழமையும் தமிழ் மக்களின் உணர்வோடு வாழ்வியலோடு கலந்தது. அதை தடுப்பது என்பது யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. நீதிமன்ற தீர்ப்பை மீறி, ட்ரிபியூனல் தீர்ப்பை மீறி, ஒழுங்காற்று முறையினுடைய வழிகாட்டுதல்களை மீறி அணையை கட்டுவோம் என்று நீங்கள் கட்டினால் நம்முடைய நாட்டின் இறையாண்மை கேள்விக்குள்ளாகும். எனவே கர்நாடகத்தில் இருக்கிற ஆளுகிற தலைவர்கள், ஆட்சியாளர்கள் மிகுந்த நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் மு வீரபாண்டியன், பே சண்முகம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். மாநில உரிமைகளை அரசு நிலைநாட்ட வேண்டும், அதில் ஊசலாட்டம் கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேகதாது அணைக்கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சையில் இடதுசாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தஞ்சை ஆர்ப்பாட்டத்தின் காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். கண்டிக்கின்றோம்